லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ கரெக்ட். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான கம இறால் தம் பிரியாணி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல தம் பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். லைட்டா பசிக்குதுல, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எறா பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3/4 கிலோ எறா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா புதினா, ஒரு லெமன், கொஞ்சமா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் தயிர், வெறும் மிளகாத்தூள், நெய், 2 பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. இதை தவிர நம்ம எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம எறாக்கு மசாலாலாம் ஆட் பண்ணி ஊற வைக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம எறாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம பிரியாணிக்கு நெய் ஆட் பண்ணுறதுனால நம்ம காரம் நிறைய சேர்ப்போம். அது வந்து நம்ம வயிறு புண்ணாகாமல் இருக்கும். அதனால் நெய் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியாச்சு. மசாலா நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணதும் நம்ம உப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இறால ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. பாதி புதினா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம டம் கொடுக்கும்போது போடுறதுக்காக. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க எறாவை ஆட் பண்ணிக்கோங்க. எறா சேர்த்ததும் நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப் அளவில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஆல்ரெடி நான் ஜீரக சம்பா அரிசி அளந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் 3/4 கிலோ எறாக்கு 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தட்டு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ நம்ம பிளேட் எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது, மசாலாலாம் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கலரிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா ஊறி இருக்க அரிசி, இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியில் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்ததும் நல்லா கலரி விட்டுக்குங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது அரிசி சேர்த்ததும். இப்போ ஒரு லைட்டாக ஒரு கலரிக்கிங்க. நம்ம எதுக்காக கலரோன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கலரணும். ரொம்ப கலர வேண்டாம், லைட்டாக கலரி விட்டால் போதும். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிளேட் எடுத்து பார்க்கலாம். இப்போ டம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்குது. அரிசிக்கு மேலே லைட்டாக தண்ணி இருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம டம் போட்டுடலாம். டம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கலரி விட்டுட்டு நம்ம டம் போடலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டுருங்க. இப்போ நான் டம் போடுறதுக்கு வந்து நல்ல வெயிட்டான ஒரு கல் தான் எடுத்திருக்கேன். நான் சப்பாத்தி திரட்டுற கல் எனக்கு வெயிட்டாக இருக்கும். நான் அந்த கல் வச்சு தான் நான் டம் போடுறேன். இப்போ நம்ம பிளேட் மேலே அந்த கல் வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கலரி விட்டுக்குங்க. நம்ம கலரி விடாமல் விட்டால் அடி பிடிச்சிரும். அதனால தான் இப்போ நம்ம அடிக்கடிக்கு லைட்டாக கலரி விட்டுட்டு இருக்கோம். இப்போ டம் போட்டாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாதி வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நான் பிரியாணிக்கு மேலே இந்த வதக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா தழையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம புளிப்புக்காக தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ பாதி லெமனே போதுமானதாக இருக்கும். பாதி லெமனை நல்லா புளிஞ்சு விட்டுக்குங்க. அடுத்ததாக நான் கலருக்காக கேசரி பவுடர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கேசரி பவுடர் கலந்து வச்சுருக்க தண்ணியை மேலே லைட்டாக ஊற்றிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக டம் போட்டுடலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த கல் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்லியே வச்சிடலாம். டம் போடும் போது எப்போவுமே ஸ்டவ் சிம்லியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் ஆனால் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் எடுத்துடலாம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிளேட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பரான இறால் டம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட ஜீரக சம்பாவில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரக சம்பாவில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஜீரக சம்பாவில் செஞ்சுருக்கோம். இப்போ லைட்டாக கலரி விட்டால் போதும். இப்போ வாழை இலையை போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க டம் பிரியாணியை அதில் சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட கம இறால் டம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டம் பிரியாணியை செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.